ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். எனக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்து கனரா பேங்க்கை எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸுன்றதை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஸ்கூல் படிக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. ரெண்டாவது லோன் வைக்கிறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வீடியோ லென்த் பண்ணாமல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். இப்போ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோன் அக்கௌண்ட்லேருந்தே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் போகும். இதில் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் கிட்டத்தட்ட ஒரு 6 லாங்குவேஜ் இருக்குது. இதில் எதுன்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்னால் தமிழ் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டன்னுன்னு கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்மை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டுமே நான் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸும் கொடுத்துட்டேன். ரெண்டாவது அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று வச்சு அதுக்கும் நான் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ கொடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா சேவ் அப்படின்றது கேட்கும். சேவ் அப்படி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டைப் கேட்குறாங்க. இந்த டைப் என்ன அப்படின்றது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டும் இருக்குது, சேலரி அக்கௌண்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன அக்கௌண்ட் வேணும் அப்படின்ற செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி மூவ் ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த இடத்துல இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் இங்கே கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மை ப்ரெசன்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. என்னோடய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் தான் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்றதுக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் டேக்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கேட்குது. இது நீங்கள் டேக்ஸ் இந்தியாவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டிக்ஸ் பேக்கில் வந்து கிளிக் பண்ண தேவையில்ல. ஆமாண்ணா டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த இடத்துல சேவ் அப்படின்னு இருக்கும். அந்த சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்என் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரொஃபைல், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது ஆனுவல் இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்றத கேட்குறாங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. சப் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாமே கரெக்டாக என்னென்னு பார்த்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இது என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாமினி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த நாமினி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் லேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் சர்வீஸ் கேட்குறாங்க. இந்த பேங்கிங் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சில சர்வீஸ் இதெல்லாம் காட்டும். அதில் எதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி சின்னதாக ஒரு டிக் இருக்கும். இந்த இடத்துல டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாமினி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களோட நாமினி நேம் கொடுத்துக்குங்க. அதுக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி,
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துக்கணும். அந்த நீங்கள் நாமினி டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணுற பர்சன் வந்து அந்த அட்ரஸில் தான் இருக்காங்களா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது அட்ரஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் சர்வீஸு அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இப்போ டெபிட் கார்டு செக்ஷன் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது அடுத்தடுத்து நான் சொல்லிடுறேன். கீழே கொடுத்தீங்கன்னா ஒரு சேவ்ன்ற ஒரு பேஜ் இருக்கும். அது சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டெபிட் கார்டு கேட்குறாங்க. சரிங்களா, இதில் என்ன விதமான டெபிட் கார்டு இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ருபி செலக்டட் இன்டர்நேஷ்னல் இருக்குது, ருபி பிஎம் இதில் ஒன்று ஒன்றா இருக்கும். சரிங்களா, இதில் என்ன விதமான டெபிட் கார்டு அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்குங்களா. சரிங்களா, கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ருபி க்ளோ கிளாசிக் டி என்சிஎம்சி அப்படின்னு ஒரு டெபிட் கார்டு இருக்கும். சரிங்களா, அது பேசிக்காக இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே 2 டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த 2 டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் செலக்டட்னு இருக்கும். அது இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் வீடியோ கேவிசின்னு கேட்குறாங்க. இந்த வீடியோ கேவிசியை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேமரா ஃப்ரேமை வந்து கரெக்டாக வச்சுக்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது உங்களோட ஃபேஸ் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுக்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லைட்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நல்ல லைட்ஸாக இருக்கணும். டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது ஆக்சஸ் யுவர் கரண்ட் லொக்கேஷன், அதில் உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது உங்களோட பிக்சரை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ வந்து உங்களுக்கு பேச சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுனா ஒரு சின்ன சின்ன வீடியோ கேவிசி தான் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே எல்லாத்துக்கும் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ஏஜெண்ட் வந்து உங்களை வீடியோ கேவிசி மூலிமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 hour ஒரு நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை எப்பயும் போல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஷெட்யூல் லேட்டர், நீங்கள் ரெண்டாவது எனக்கு இந்த டேட்டில் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் கொடுத்து எல்லா கேவிசியும் முடிச்சுட்டேன். கேவிசி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே நான் உங்களுக்கு சாம்பிள் பிக்சர் காட்டியிருக்கேன். இந்த சாம்பிள் பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக் என்னென்னலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். உங்களுக்கு நான் இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி டீட்டெயிலாக என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். போக போக பார்த்திங்கன்னா பேங்க்லேருந்து கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே கேஸ், வீடியோவில் எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இப்போவே நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா விதமான ஃபினான்ஸ் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான்னு சேரும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை.